தாவேக ஆட்சின்னு சொல்றது மக்களுக்கான ஒரு ஆட்சி கிடையாது. இன்னும் முதலமைச்சர் அவருக்கான பணிகளை உணரல. யார் தமிழகத்தை ஆட்சி பண்ணுறாங்க, இல்லை தமிழகத்தில் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரானே தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் அதிமுக கிட்ட இருந்து, அதுவும் குறிப்பாக அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. இதற்கு தாவேக சார்பில் சரியான ஒரு பதிலடியும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக இந்த கூட்டணி எப்படி உருவாக போகுது, அதுக்கு திமுகவிலிருந்து யார் முன்னெடுப்பு செய்ய போகிறாங்க, அதிமுகவிலிருந்து இந்த கூட்டணியை யார் தலைமை தாங்கி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு நிறைய செய்திகளை தாவேகோட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இடி தாவேக எம்எல்ஏக்கள் கிட்ட 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் அமலாக்கத்துறை தன்னுடைய விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. இது பெரிய ஒரு சம்பவமாகவும் மாற ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றின செய்திகள் மற்றும் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பல முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். தமிழகத்தில் சமீபத்தில் பெரிய ஒரு எக்ஸ்போஸ் ஆனது, இல்லை மிகப்பெரிய அளவு மீடியா வெளிச்சம் மற்றும் மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தனியார் பள்ளிகள் கிட்ட பணம் வசூல் பண்ணது. இதில் குறிப்பிட்ட ஒரு நபர் கைது பண்ணப்படுறாரு. திமுக பிரமுகராக இருக்கக்கூடிய அரசகுமார் மீது சென்னை காவல்துறை ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க. அதாவது தனியாக ஒரு நிறுவனம் மாதிரி ஒன்று உருவாக்கி அதன் மூலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கிட்ட அவங்களோட உரிமத்தை புதுப்பிக்கிறதுக்காக மிகப்பெரிய அளவு வசூலானது நடந்திருக்கு. இதில் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா, 100லிருந்து 250 கோடி வரைக்கும் இதில் இந்த பள்ளிகள் கிட்ட இருந்து லஞ்சமாக வாங்கப்பட்டிருக்கலாம். இது பெரிய ஒரு ஸ்கேமா தனியார் பள்ளிகள் மத்தியில் பதிவானது மட்டும் இல்லாமல், இது இப்போ புது அரசு அமைஞ்ச உடனே இதை பற்றின விசாரணைகள் தொடங்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 49 பள்ளிகள் அந்த புகார்ன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பான்மையான பள்ளிகள் நேரடியாகவே இந்த ஒரு நபர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட அந்த நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய சில நபர்களும் இந்த புகார்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா, அவரோட பெயர்களானது இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா செய்திகளானது வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு புகார் வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய அரசகுமாரின் மீது இன்னைக்கு குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கு. ஸோ இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. 100 கோடின்றது மினிமம் அமௌண்ட் தான். இன்னும் இதை விட அதிகமாக நடந்திருக்கலாம். காலப்போக்கில் இன்னும் இதில் பல நபர்கள் சிக்குவாங்க. அதுவும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள், அமைச்சருக்கு கீழே இருந்த நிறைய அதிகாரிகள் இன்னும் இதில் சிக்கலான்றது இப்போ கூடுதலாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. அடுத்த பார்த்தோன்னா, திமுகவோட முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னும் விஜய் அவர்கள் நடிகராக தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் நடிகர்ன்றதையும் தாண்டி ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறல. அரசியல்வாதின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சருக்கான அந்த வேலையை கூட இன்னும் புரிஞ்சுக்கல. அவர் சொந்த காலில் நிற்காம கட்ட காலில் தான் நின்றுட்டு இருக்காரு. இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு திமுக காரங்க இதுக்கான ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகளோட அந்த ஒரு தயவுல தான் இன்னும் இந்த கூட்டணி ஆட்சியானது நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் சொந்த காலில் இல்லாமல் எங்களோட ஆதரவில் தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்ற மாதிரி அந்த ஒரு துணியில தான் இவங்களோட விமர்சனமானது இருந்திருக்கு. இதுவாவது பரவாயில்ல. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள், திமுகவோட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எதற்காக விஜய் அவர்களோட படத்தை ஸ்கூலில் வைக்கணும், அவர் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்துக்காகவே அவரோட புகைப்படத்தை வைக்க முடியாது, முதலமைச்சராக இருந்துட்டா வச்சிடணுமா என்ன, அவர் ஒரு கல்வியாளராக இருந்தால் வைக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக இருந்தால் வைக்கலாம், முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய காரணத்துக்காகலாம் அவரோட புகைப்படத்தை வைக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. தமிழக முதலமைச்சரோட படங்கள் தலைமை ஆசிரியரோட அந்த அலுவலகங்களில் இருக்கிறதுன்றது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை விட்டு நீங்கள் புரட்சியாளரா, இல்லை நீங்கள் பெரிய ஒரு கல்வியாளரா உங்கள் படத்தை கொண்டு இந்த இடத்துல பள்ளிகளில் வைக்கணும்னு கேட்டால் இதே கேள்வி அவங்களாலையும் கேட்க முடியும். இப்போ தாவேகா சார்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, துணை முதலமைச்சராக இருந்தப்போ நிறைய அரசு அலுவலகங்களில் உதயநிதியோட படமானது மாற்றப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் என்ன போராட்டங்களில் ஈடுபட்டாரு, இந்த மாதிரி கேள்வியும் தாவேகாவிலிருந்து இப்போ எழுப்பப்பட்டு இருக்கு. அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். சேலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ, இரவல் வாங்கக்கூடிய ஒரு அரசா, எம்எல்ஏக்களை, நம்மளோட எம்எல்ஏக்களை நம்ம கிட்ட இருந்து வாங்கி தான் இந்த ஒரு ஆட்சியானது நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி சுத்தமாக ஒரு திறன் இல்லாத ஆட்சி. நம்ம எம்எல்ஏக்களை வாங்குறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த எம்எல்ஏக்களை, அதாவது பிரிந்து போனவர்கள் மற்றும் அதிமுகவோட தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்கள், இவங்களாம் பதவி அசையானது காண்பிக்கப்பட்டு தாவேகா பக்கம் இழுக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அந்த பதவின்றது கூட இப்போ அவங்களால கொடுக்க முடியல. நம்பி போனவங்க இப்போ ஏமாந்து நின்று இருக்காங்க. தமிழகத்தில் ஆட்சின்னு ஒன்று நடக்குதான்னு சொல்லக்கூடியாத அளவுக்கு, யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு இப்போ ஆட்சியானது நடந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் மக்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. அதிமுக என்றைக்குமே ஒரு நிலையான இயக்கம். இந்த இயக்கத்தை யாருனாலையும் அழிக்க முடியாது. இந்த இயக்கம் கண்டிப்பாக வரப்போகிற காலங்களில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடையுன்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இதற்கு பதிலானதும் தாவேகா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
தாவேகாவோட ஐடி விங் சார்பாக அஃபிஷியலாக அவங்களோட ஹேண்டில் ஒன்று விட்டுருக்காங்க. தன்னோட கட்சி வந்து எந்த அளவுக்கு பீஸாக போகுதுன்றதே இவரால் கணிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களோட ஏகப்பட்ட அதிருப்தியில் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. கட்சி என்ன நினைக்குது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது எதையுமே ஒரு தலைவர் புரிஞ்சுக்காம பதவியில் இருக்க முடியும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும். ஸோ உங்கள் கட்சியை காப்பாற்றுற வேலையை பாருங்க, ஆட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற வகையில் ஒரு பதில்ன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, என்னைக்குமே அதிமுக திமுகவோட எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கும். இந்த திமுக கிட்ட எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்றத அவரோட டோன்ல ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் இன்னும் கூட்டணிக்கான வாய்ப்பை தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக கூட அதிமுகவோட சில முன்னாள் அமைச்சர்களும் திமுகவோட சில முன்னாள் அமைச்சர்களும் பேசுகிறப்போ இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் மீண்டும் பேசுகிறப்போ 6 மாதத்தில் திரும்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காங்க. அப்போ எப்படி இந்த அளவுக்கு இவங்களால் நம்பிக்கையாக சொல்ல முடியுது? ஒருவேளை தாவேகாவோட எம்எல்ஏக்கள் இவங்க பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதா, இல்லை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட சந்தேகங்களை இது கிளப்பியிருக்கு. அப்படி இருந்தும் இந்த மாதிரி அதிமுக சார்பில் இதை ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு அரசியல் நிகழ்வாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் இதை ரொம்ப சீரியஸாக பேசியிருக்காரு. திமுக அதிமுக கூட்டணியில் அனிதா ராதாகிருஷ்ணனும் ராஜேந்திர பாலாஜியும் 2 தரப்பிலும் அந்த மீடியேட்டர்ஸாக செயல்படுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன பயன் இதனால அதிமுக ஆட்சி, அதாவது தாவேகா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதற்கப்புறம் ஏற்பட போற அதிமுக திமுக அந்த கூட்டு ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணலான்ற வரைக்கும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு காலமும் நடைபெறாது. அப்படி ஒரு வேளை இவங்க இந்த முயற்சிகள் ஈடுபட்டாங்கன்னா தமிழக மக்கள் அவங்களுக்கான சரியான ஒரு பதிலை கொடுப்பாங்கன்றதையும் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. தமிழக சுகாதாரத்துறை சார்பில் இன்னைக்கு 850 உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய ஒரு விழா நடந்துச்சு. நலம் டிஎனோட அந்த லான்ச்சும் இன்னைக்கு நடந்துச்சு. இதன் மூலமா வந்து யார் யாரெல்லாம் உதவணும்னு நினைக்கிறாங்களோ, தமிழக அரசுக்கு யார் யாரெல்லாம் இந்த மருத்துவ ரீதியாக உதவணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டொனேஷன்ஸ்ன்றதை பண்ணலாம். சின்ன அமௌண்ட்லேருந்து வெறும் ஒரு 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயிலேருந்து அவங்களோட வசதிக்கு ஏற்ப தன்னார்வலர்களாக யார் யாரெல்லாம் உதவணும்னு நினைக்கிறாங்களோ அதில் அவங்களோட டொனேஷன்றதை கொடுக்கலாம். டிரான்ஸ்பரன்சியோடு நீங்கள் கொடுத்த பணம்ன்றது எதற்காக செலவிடப்பட்டதுன்னு சொல்லி, இல்லை இதன் மூலியமா என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கின்றதை டிரான்ஸ்பரன்சியோடு காமிக்கிறோன்ற மாதிரி தமிழக அரசோட அவர் அறிவிப்புன்றது இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு பணி நியமனம் வாங்கிய அந்த டாக்டர்கள் விஜய் அவர்களோடு சேர்ந்து அந்த புகைப்படம்ன்றதையும் எடுத்திருக்காங்க. இதற்கு நடுவில் திமுக சார்பில் அடுத்து வச்சுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, பழனிமலை அடிவாரத்தில் ஒரு 100 கோடிக்கும் அதிகமான அந்த சொத்துக்கள் அமைச்சர் ரமேஷ் அவர்களோட அந்த ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் மேலே பத்திரப்பதிவு பண்ணப்பட்டதா, டபுள் டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்டதா பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு தாவேகா சார்பில் மறுப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்படி ஒரு உறவினரே கிடையாதுன்னு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதில் சொல்லியிருப்பார். ஆனால் இன்னமும் இந்த டிஎம்கேவோட எக்கோசிஸ்டம், இந்த டிஎம்கேவோட ஐடி விங் இதை பெரிய விஷயமா மாற்றிட்டு இருக்காங்க. அதாவது தப்புன்னு ஒன்று நடந்திருக்குன்னா இதை தான் பண்ணியிருக்காங்க, இப்படி பேசினா ஓகே. ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாமே அந்த ட்ரிகர் பண்ணுவாங்கல்ல, அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம இதை பேசினா அதை பிக்கப் பண்ணுவாங்க, அதை பிக்கப் பண்ணி இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று. முக்கியமான சில வழக்கறிஞர்கள் திமுகவோட முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த ட்வீட்டை ஒன்று காமிக்கிறேன். அவர் அலிமுகாரி அவர்கள் போட்டது, சிவன் சொத்து கொல்லநாசம், கோயில் சொத்தை போய் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களேன்ற மாதிரி போட்டுட்டு பட்டும் படாமல் ஒரு விஷயத்தை பேசிட்டு விட்டார். ஒன்று நடந்துச்சு, இல்லை நடக்கலை. இப்போ இவரோட ட்வீட்டை பார்க்குறாங்க. இந்த திராவிட கழகத்தின் மீது ரொம்ப பற்றுடைய பல நபர்கள் இன்னைக்கு வந்து ஜென்சி முதற்கொண்டு எல்லாமே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்வீட்டை பார்த்தப்போ அவங்களுக்கு நிறைய விஷயத்த பேசணுன்றது தோணும். அப்படி அவங்க பேசணும்னு ட்ரை பண்ணுறப்போ இதை ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு, இல்லை இதை ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸாக எடுத்துகிட்டு அவங்க பேசினாங்கன்னா அது அவதூறாக தான் மாறும். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறப்போ அது வேறு. ஆனால் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்றப்போ இவங்க பேச்சை கேட்டு, இல்லை இவங்க சொல்கிறத நம்பி மொத்தமாக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு குரூப்பு இந்த ஒரு ட்ராப்பில் மாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இது உருவாக்கியிருக்கு. ஸோ உங்களோட கட்சியில் அந்த உயர் பதவிகளில் இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த முக்கியமான கட்சி சம்மந்தப்பட்ட நபர்களும் சரி, ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னா அதற்கான எவிடன்ஸ் இருக்குன்றப்போ, இல்லை அது உண்மையாக நடந்திருக்குன்றப்போ அதை பற்றி பேசலாம். கருத்துக்கள் தெரிவிக்கிறதுன்றது வேறு. கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. அது பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி பட்டும் படாமல் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்கள மட்டும் என்றைக்கும் நம்பிடாதீங்க. உங்களை கோத்து விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து விஜய் அவர்களோட செல்வாக்கை நாங்கள் குறைக்க போகிறோம், வரப்போகிற ஒரு 6 மாதத்தில் வந்து இந்த ஆட்சி நீடிக்காதுன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நேற்று பெரம்பூரில் அந்த எம்எல்ஏ அலுவலகம் திறக்கப்படுறப்பவே எந்த அளவுக்கு பெரிய ஒரு கூட்டம்ன்றதை கூட பார்க்க முடிஞ்சது. ஒரு அம்மா சாப்பாட்டு தட்டோடு வந்து நின்றுட்டுருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் அப்புறமா வந்து பார்க்கலான்னா, அடப்போப்பா சிஎம் வராரு, அவரை பார்க்காம எப்படி இருக்க முடியும். இதெல்லாம் வந்து தானாக சேரக்கூடிய கூட்டங்கள். இதை வந்து 200 ரூபா கொடுத்தோ, இல்லை 500 ரூபா கொடுத்தோ, 1000 ரூபா கொடுத்தோ கூட்டணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று அங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறப்போ அவங்க கை கொடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் தொழிலாளி கை கொடுக்க சொன்னதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்காம விட்டுட்டாரு. இது தீண்டாமை. சில முக்கியமான இந்த யூடியூப் ரோட்டஸ் போன்ற அந்த பக்கங்களாக பார்த்தோன்னா தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ரைட்டப்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. யாரும் இந்த பிக்சரை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவரே கையை கொடுத்து அவங்கள கூப்பிட்டதுக்கு அப்புறமா இவங்களை வந்து எதுலையுமே நம்ப முடியாது. நார்மலாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுறது ஓகே. இதுவே வந்து
அவங்க பண்ணப்போ இப்போ மேலே பக்கத்தில் வந்து உரசுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் ஒரு விமர்சனமாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதே வாய்கள் என்ன தெரியுமா பேசும், பக்கத்தில் வந்து பெண் தொழிலாளி இருக்காங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் இவர் இப்படி நின்றுட்டு இருக்காரு, எதற்கு இப்படி உரசி நின்றுட்டு இருக்காரு, இதையும் பேசக்கூடிய வாய்கள் தான். அப்படி இருக்கின்றப்போ என்ன பண்ணாலும் குத்தம், ஏது பண்ணாலும் குத்தம், இவர் எது செஞ்சாலும் விமர்சனம் பண்ணணும், எது செஞ்சாலும் இவர் மேலே பர்சனல் அட்டாக் பண்ணுன்றப்போ இவங்களுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லி நம்மளால் புரிய வைக்க முடியாது. அண்ட் விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நேற்று பார்த்தோன்னா ஒரு லாக்அப் டேட் நடந்தால் செய்தி வந்திருக்கு, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், அதை பற்றி பேசலாம். இன்னும் நிறைய பிரச்சனைகள் தமிழகத்தில் போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல பார்த்தோன்னா டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பள்ளி மாணவர்கள் போராட்டம் நடத்தினப்போ அதில் சில பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயம், இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் காமிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் பேசாமல் வெறும் வதந்திகளை மட்டுமே பரப்புறது, அந்த வதந்தியை நம்பி அதுக்கு கீழே ஒரு கூட்டம் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது. அப்புறம் பிரச்சனைன்னு வரப்போ நேற்று பார்த்தோன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களை திமுகவோட ஐடி விங் சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து விஜய் அவர்களை ரொம்ப மோசமாக பேசிட்டாருன்னு அவர் கைது பண்ண முயற்சி பண்ணி அவருக்கான பெயில்ன்றது கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு மேலே ஒரு இன்புட் கிடைக்குதில்ல, அதில் என்ன பேசணும் எது பேசணும் சொல்லி சில க்ரைட்டீரியா இருக்குது. இல்லை அவங்களோட ட்ராப்பில் நீங்கள் விழுந்துட்டீங்க, அவங்க ஏற்றி விடுறதில் நீங்கள் வாயை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனைகள் இப்படி தான் வரும். என்னடா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கு, அப்போ யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா விமர்சனங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் அந்த விமர்சனம்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு லெவலில் இருக்குது, பீப் போட முடியாத வார்த்தைகளில் பேசுறது விமர்சனம் கிடையாது. அப்படி பேசுகிறப்போ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க தான் படும். இதே போன ஆட்சியாக இருந்தாலும் சரி, இது எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த நாகரிக அரசியல்ன்றது இருக்கணும். அந்த நாகரிக அரசியல் தாண்டி அது அநாகரிகமாக போகிறப்போ அதற்கான எதிர்வினைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து விக்டிம் கார்டை தூக்குறது, இங்கே பாருங்கள் இந்த ஆட்சி வந்து ஹிட்லரோட ஆட்சி, அந்த மாதிரியெல்லாம் சில கம்பேரிசன் இருக்குது. இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இன்புட் கொடுக்குறவங்க யார் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அதை பேசக்கூடிய விஷயங்களை நாகரிகமாக பேசுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. கடைசியாக இடி 35 கோடி ரூபாய் தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்காக அந்த பேரம் பேசின அந்த ஒரு வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. என் பேர் தான் எஃப்ஐஆரே இல்லையே, அப்புறம் எப்படி நான் வந்து விசாரணைக்காக போக முடியுன்னு. உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இல்லை சார், அப்புறம் எதுக்கு ஏபி போட்டிங்க, விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் முன்னாடி பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வருதா? அதுக்கான காரணம் என்னென்னா இடி உள்ளே வந்துருச்சு. அமலாக்கத்துறை இல்லீகலான பண பரிவர்த்தனையை விசாரணை பண்ணுறதுக்காக, ஏன்னா அந்த 35 கோடி ரூபாயில் ஹவாலா பணம் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு தமிழக காவல்துறையால் வைக்கப்பட்டுச்சு. அதில் இப்போ இடி உள்ளே இறங்கியிருக்காங்க. இடி உள்ளே இறங்குறாங்கனாலே இல்லாதெல்லாம் நோண்ட ஆரம்பிப்பாங்க. இது இந்த ஒரு கேஸோட முடியாது. இதுதான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பதட்டமடைய வச்சிருக்கு. இவருக்கு இந்த தீமை தான் வெல்லும் சொல்லி நிறைய எலவேஷன் ஸ்டேட்டஸ்லாம் சில பேர் போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், உங்கள் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, விசாரணைக்காக கூப்பிட்டாங்க, எந்த தப்பும் பண்ணலன்னா வந்து ஆஜராக வேண்டியதானே, என்ன ஒரு நாள் ஆஜராகிறதுல என்ன பண்ணிட போகிறாங்க, உங்களை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிட போகிறாங்களா? உங்ககிட்ட எவ்வளோ பெரிய லீகல் விங் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடியும்? 500 நாட்கள் சிறையில் இருந்து உங்களை பெயில் எடுக்கிறதுக்காக எவ்வளோ போராடிய ஒரு இயக்கம் அது, அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியுன்றப்போ தப்பு பண்ணாத நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி தான் இப்போ பெரும்பாலும் மனது எழுப்பப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய செய்திகளை பற்றி இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் விமர்சனம்ன்றது வேறு, அது அநாகரிகமாக மாறும்போது அது வேற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஒரு ஐடி விங்கில் ஒரு விஷயத்தை பேசுகிறப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம்னு சொல்லி அதுலேயும் சில வரைமுறைகள் இருக்குது. அதை தாண்டுறப்போ அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறது நார்மலான ஒரு விஷயம். அதற்கு விக்டிம் கார்டை தூக்குறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள், இடி வேற உள்ளே வந்திருக்கு. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய கண்டென்ட் ஆனது கிடைக்கும் நம்புறேன். ஸோ அடுத்த பதிவில் காண்போம். அதுவரை உங்கள் ராஜேஷ் கண்ணன்.